வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துல நடந்த நெஞ்சை தொடும் ஒரு தியாக கதைய பத்தி நாம பார்க்கலாம். கற்பனை செஞ்சுக்கோங்க. உறைய வைக்கிற குளிர்கால இரவு. ஒரு பழைய ஓட்டை குடிசைக்குள்ள ஊளையிடும் காத்து பயங்கரமா வீசுது. உள்ள ஏழை முதியவர் ராமசாமி. இந்த கொடூரமான குளிரத்தாங்க அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிழிஞ்ச போர்வைதான். திடீர்னு நள்ளிரவுல மரக்கதவுல டக் டக்குன்னு ஒரு அவசரமான சத்தம் அந்த அமைதிய கலைக்குது. வெளியில கிழிஞ்ச துணியோட ஒருத்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு உயிர் போகுது காப்பாத்துங்கன்னு கண்ணீரோட கெஞ்சுறார். ராமசாமி தன்னோட ஒரே போர்வைய பாக்குறார். இத குடுத்துட்டா நாம எப்படி உயிர் வாழ்வோம்னு ஒரு பெரிய மனப்போராட்டம். ஆனா பாருங்க, நான் வயசானவன், குளிர தாங்குவேன். ஆனா அவன் செத்துடுவான்னு அவரோட மனசாட்சி உடனே விழிச்சுக்குது. கொஞ்சம் கூட தயங்காம தங்கிட்ட இருந்த அந்த ஒரே போர்வைய அந்த அந்நியருக்கு போர்த்தி விடுறார் ராமசாமி. அதிர்ச்சியான அந்த பிச்சைக்காரர், இது உங்க ஒரே போர்வேன்னு தெரிஞ்சும் கொடுக்கறீங்களேன்னு நன்றியோட கண்ணீர் வடிக்கிறார். இதுதாங்க உண்மையான ஈகை. நிறைய இருக்கும்போது குடுக்கறது சாதாரண விஷயம். ஆனா எதுவுமே இல்லாதப்ப குடுக்கறது தான் உண்மையான தியாகம். கடவுள் உங்களை காப்பாத்துவாரையான்னு கால்ல விழுந்துட்டு அந்த மனிதர் இருட்டுல பாதுகாப்பா நடந்து போறார். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமசாமி குளிர்ல நடுங்குனாலும் அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு அளவற்ற நிம்மதி, சந்தோஷம். ஒரு உசுர காப்பாத்திட்டோம், இதைவிட பெரிய சந்தோஷம் என்னன்னு நினைச்சுக்கிட்டே அவர் அந்த குளிர்லயும் நிம்மதியா தூங்குறாரு. அடுத்த நாள் காலை விடியல் அந்த கிராமத்துக்கே ஒரு புது கதகதப்பு கொண்டு வருது. எப்படின்னு பாப்போம். விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் உடனே ஓடி வந்து சாப்பாடு, புது போர்வை கொடுத்து அவர் குடிசையும் சரி பண்ணி கொடுக்கறாங்க. இதுலேந்து என்ன தெரியுது? மத்தவங்களுக்கு உதவுறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி தான் உண்மையான செல்வம். அதுதான் மனசுக்கான செல்வம். இப்போ உங்களை கேக்குறேன், உங்ககிட்டயே இருக்கிற அந்த ஒரே போர்வை எது? இன்னைக்கு அது யாருக்கு ரொம்ப தேவைப்படுது?